சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி 3 சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்திய அணி தங்களது முதல் லீக் ஆட்டத்தில் பிப்ரவரி 19 வங்கதேசத்தையும், பிப்ரவரி 23 பாகிஸ்தானையும், மார்ச் 2 நியூசிலாந்தையும் எதிர்கொள்கிறது. இந்த போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதி சுற்றுக்கு செல்ல முடியும். இந்த நிலையில சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் விராட் கோலி 2009, 2013 மற்றும் 2017 என 3 தொடர்களில் விளையாடி இருக்கிறாரு. இது விராட் கோலி விளையாடும் 4வது தொடராகும். இதுவரை சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் 13 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி மொத்தமாக 529 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. இதுல 5 அரை சதம் அடங்கும். விராட் கோலியின் சராசரி 88 என்ற அளவில் இருக்கிறது. இந்த தொடரில் 300 ரன்களுக்கு மேல் குவித்த வீரர்கள் பட்டியலில் அதிக சராசரி வைத்திருக்கும் வீரர் என்றால் அது விராட் கோலி மட்டும்தான். எனினும் இந்த தொடரில் விராட் கோலி இதுவரை 1 சதம் கூட அடிக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, விராட் கோலி படைக்க இருக்கும் முதல் சாதனை அப்படின்னா சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்திருக்கும் வீரர் என்றால் அது கெயில் தான். 17 போட்டிகளில் விளையாடி 791 ரன்கள் அடித்திருக்கிறாரு. இதனால் விராட் கோலி இந்த தொடரில் 263 ரன்கள் அடித்தால் சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த கெயிலின் சாதனையை முறியடித்து விடுவார். இரண்டாவதாக விராட் கோலி 25 ரன்கள் அடித்தால் சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் 800 ரன்கள் குவித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைக்கும். ஒருவேளை 173 ரன்கள் இந்த தொடரில் விராட் கோலி அடித்தாலே சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர் ஜிகர் தவானின் சாதனையை விராட் கோலி முறியடித்து விடுவார். அடுத்த சாதனை அப்படின்னா விராட் கோலி இன்னும் 37 ரன்கள் அடித்தால் சர்வதேச கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை தொட்ட 3வது வீரர் மற்றும் 14,000 ரன்களை அதிவேகமாக எட்டிய வீரர் என்ற சாதனை விராட் கோலி பெறுவார். இதே போன்று விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் 3 ICC கோப்பைகளை வென்றிருக்கிறாங்க. இதுல விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் சாம்பியன்ஸ் கோப்பை வென்றால் ரிக்கி பாண்டிக்கு பிறகு 4 ICC கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் என்ற சாதனையை படைப்பாங்க. சாம்பியன்ஸ் கோப்பை தொடர்ல இந்திய அணி வீரர்கள் என்னென்ன சாதனையில உடைக்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சாம்பியன்ஸ் கோப்பையை வெல்ல எந்த அணிக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் பார்க்கலாம்.